ஒரு ஊர்ல சாரதா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ்ங்கிற ஒரு மகன் இருந்தான். ரமேஷ் ரொம்ப புத்திசாலி. விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மளிகை கடையும் வச்சு நடத்திட்டு வந்தான். ரமேஷை பார்த்து சாரதா எப்பவும் பெருமைப்படுவாங்க. தன்னோட பையனுக்கு அழகான அறிவான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. தரகரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து அத ரமேஷ் கிட்ட வந்து சொன்னாங்க. டே தம்பி, இந்த அம்மா என்ன பண்ணாலும் அது நல்லதுக்கு தான், அது நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமாமா, நீ எப்பவும் என்ன பத்தி தானே நினைப்ப. அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கமா? அது ஒண்ணே இல்லடா, உனக்காக ஒரு பொண்ண பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணுடா, உனக்கு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தாமா. முகூர்த்த ரேட்ட பாக்க வாடா. செய்யுமா, உன் இஷ்டம். நீ என்ன சொல்றியோ அதுதான். உன் பேச்ச என்னைக்காவது மீறி இருக்கனா? அப்படின்னு சாரதா தன்னோட பையன் ரமேஷ்க்கு அனாமிகாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புது கல்யாண வீடு கோலாகலமா இருந்துச்சு. அனாமிகா அந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் அந்த ஊருக்கே மழை பெஞ்சுது. எல்லாரும் அனாமிகாவை புகழ்ந்தாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3-4 நாட்கள்ல வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா போனாங்க. இப்ப அந்த வீட்ல சாரதா, அனாமிகா, ரமேஷ் தான் இருந்தாங்க. புது மருமகளுக்கு வேலை அதிகமாச்சு அந்த வீட்ல. அம்மா அனாமிகா, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாமா. கொண்டு வரேன் அத்தை. கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு கொண்டு வா. டீ கொஞ்சம் காரமா இருக்கும். தலைவலி ஜலதோஷம் எதுவா இருந்தாலும் அதுல போயிடும். நான் அப்படிதான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உன் கையாலேயே டீ குடிக்கிறேன். கொண்டு வாமா. கொஞ்சம் இருங்க அத்தை, கொண்டு வந்துடுறேன். மாமியார் சொன்னதை கேட்ட அனாமிகா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. டீ எடுத்துக்கிட்டு வந்தா. அத அவங்க அத்தை கிட்ட கொடுத்தா. அது ஒரு வாய் குடிச்ச சாரதாவுக்கு கோபத்துல மண்டையெல்லாம் சூடாச்சு. குடிச்ச டீய வெளியில துப்பிட்டாங்க. அடடா, இது என்ன டீயா? இந்த காரங்காருது. அப்படி என்னடி இதுல போட்ட? நீங்க தானே அத்தை டீ கொஞ்சம் காரமா குடிச்சா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் இஞ்சி போடாம காரப்பொடி போட்டேன். இஞ்சி போட்டா கொஞ்சம் காரம் தான் இருக்கும். இதுவே மிளகா பொடி போட்டா நிறைய இருக்கும்ல, அதனாலதான் அதிகமாவே போட்டேன். நான் என்ன பண்ணாலும் உங்க நல்லதுக்காக தான் பண்ணுவேன். அடிய பைத்தியக்காரி, இப்படி யாராவது பண்ணுவாங்களா? உன் புத்திசாலித்தனத்தை காக்கா கொத்த என் உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருக்கியா? பிடிக்கலையா அத்தை? வேற ஒரு டீ போட்டு கொண்டு வரவா? ஐயோ அம்மா தாய, நீ எதுவும் செய்யாத, நானே போய் போட்டுக்கிறேன். அனாமிகா செஞ்ச வேலைக்கு சாரதாவுக்கு தலைவலி இன்னும் அதிகமாச்சு. அன்னைக்கு அப்படியே போச்சு. அதுக்கு மறுநாள் காலையில அனாமிகா கிட்ட இட்லி பண்ண சொன்னாங்க. இட்லிக்கு என்னம்மா தொட்டுக்க போற? நீங்களே ஒன்னு சொல்லுங்க அத்தை, அதை நான் செய்யறேன். சரி சரி, இட்லிக்கு புதினா சட்னியவே அரைச்சிடு. டிவில பார்த்தேன், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதான். ஆரோக்கியத்துக்கு பச்சை கலர் உணவை எடுத்துக்கணுமா. செஞ்சு கொண்டு வா. ஆமா அத்தை, நான் கூட இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். சரி சரி, அதெல்லாம் மண்டையில வச்சுக்கிட்டு போய் இட்லிய செய்யு. இப்படி சாரதா சொன்ன உடனேயே அனாமிகா வேக வேகமா கிச்சனுக்கு போனா. இட்லி மாவுல கொத்தமல்லிய பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சாரதாக்கு கொடுக்க வந்தா. சாரதா அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னடி இது? நான் என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணிருக்க? நீங்க தானே அத்தை பச்சை கலர் உணவை சாப்பிடணும், புதினா சட்னி வேணும்னு சொன்னீங்க. புதினா சட்னியை தனியா அரைச்சா தனியா இருக்கும், அதனாலதான் இட்லி மாவோடவே சேர்த்துட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. எவனாவது இப்படி இட்லி சுடுவானாடி? என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிய. எதுக்காகடி இப்படிலாம் பண்ற? உன்ன மாதிரி முட்டாளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என் புள்ளைக்கு நான் எப்பேற்பட்ட பொண்ணு வேணும்னு நினைச்சேனோ அதுல பாதிதான் நீ இருக்க. அழகு இருக்கிற இடத்துல அறிவு இல்ல. என்ன இப்படி புகழாதீங்க அத்தை, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடி சமைச்சதே இல்ல. தடவையா இந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே கத்துக்கிறேன். அதுலயும் நான் சமைச்ச எல்லாத்தையும் முதல்ல நீங்க தான் சாப்பிடுறீங்க. எதையும் சாதிச்ச மாதிரி ஆனந்தம் வருது எனக்கு. அடடடடடா, எதுல எவ்ளோ பெருமைப்படுறா. சே, இங்க இருந்து போ. என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தியமாக்கிடுவ நீ. உனக்கு ஒரு கும்பிடுமா கும்பிடு. நாளையில இருந்து நீ சமைக்கவே வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இப்படின்னு சாரதா தன்னோட மருமக கையால அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரமேஷ் வீட்டுக்கு அயன் பாக்ஸ வாங்கிக்கிட்டு வந்தான். அத பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டா. அதே சந்தோஷத்தோட தன்னோட மாமியார் சாரதா கிட்ட வந்தா. என்னடி முகமலர்ச்சியோட வந்திருக்க? யார் உயிரை வாங்கிட்டு வந்த?
அத்த அத்த அவரு புது அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு உங்களோட புடவையெல்லாம் துவைச்சு எல்லாத்தையும் அயன் பண்ண போறேன். நான் இன்னைக்கு வீட்ல இருக்க மாட்டேனே, பக்கத்து ஊருக்கு வேலையா போயிட்டு இருக்கேன். சரி, நீ ஒரு காரியம் பண்றியா? ஏதோ பண்ற நீ, அத பண்ணிடு. புடவெல்லாம் ஜாக்கிரதை. ஓகே அத்த, நீங்க சொன்னபடியே புடவையெல்லாம் ஜாக்கிரதையா அயன் பண்ணி எடுத்துடுறேன். இப்படி மாமியாரோட பெர்மிஷனை வாங்கிக்கிட்டு வீட்ல இருந்த அவங்களோட புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து துவைச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சதை மடிச்சு கொண்டு வந்து அயன் பண்றதுக்காக கொண்டு வந்தா. புது அயன் பாக்ஸ பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அயன் பாக்ஸை எடுத்து மாமியாரோட புடவையில வச்சுட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டும் வெக்கப்பட்டுக்கிட்டும் நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள புடவை அங்க தீஞ்சு போச்சு. ஐயோ, இந்த புடவைய சரியாவே அயன் பண்ணலையே. இன்னொரு புடவைய ஒழுங்கா பண்ணணும், அப்பதான் அத்தை என்ன பாராட்டுவாங்க. இப்படி நினைச்சு நினைச்சு சாரதாவோட ஒவ்வொரு புடவையையும் அவன் நாசம் பண்ணிட்டா. கரெக்டா அந்த நேரத்துல சாரதா வந்தாங்க. மருமக செஞ்ச வேலைய பார்த்து கடும் கோபம் கொண்டாங்க. ஐயையோ, என் பட்டு புடவையெல்லாம் நாசம் பண்ணிட்டாளே, என் குடிய கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கிறா. என் அம்மா வீட்ல வாங்கி கொடுத்த புடவை, என் புருஷன் வாங்கி கொடுத்த புடவை, இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. மொத்தமா போச்சே. அத்தை, அவர் வாங்கிட்டு வந்த அயன் பாக்ஸ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. வேணும்னா இன்னும் 2 புடவை மிச்சம் இருக்குல்ல, அதை துவைச்சு அதை கொண்டு வந்து ஒழுங்கா அயன் பண்றேன். இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் கூட அனாமிகா இப்படி சொன்னதை பார்த்து சாரதா வாயை பொளந்து அவளையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அம்மா படுற கஷ்டம் பார்க்க முடியாம ரமேஷ் அந்த வீட்டுக்கு வேலைக்காரிய வரவழைச்சான். அந்த வேலைக்காரி மூலமாவே வீட்டு வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு மாமியார் மருமகளும் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா முட்டாள் மருமகள் அப்பப்ப ஏதாவது முட்டாள் வேலைய பார்த்து மாமியார் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா அத காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஊர்ல அனாமிகாங்கிற ஒரு நல்ல பொண்ணு இருந்தா. அவளோட மாமியார் சாரதா ஒரு கொடுமைக்காரங்க. அனாமிகாவோட கணவன் ரமேஷ் அவளை நல்லபடியா தான் பாத்துக்கிறான். ஆனா வீட்ல ரொம்ப நேரம் இருக்க மாட்டான். விவசாயம் பண்ணிக்கிட்டு நிலத்திலேயே நிறைய நேரத்தை செலவழிப்பான். இதனால அனாமிகா ஒரு அனாதை மாதிரி அந்த வீட்ல எப்பவும் வருத்தத்திலேயே இருப்பான். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அந்த ஊரை சேர்ந்த ரங்கநாதன் வந்தாரு. என்னப்பா ரங்கா, இங்க வந்திருக்க? அம்மா நமஸ்காரம்மா. என் நிலைமை ஒன்றும் சரியில்லை. என் மனைவிக்கு வயிற்று வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா வைத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ₹1,00,000 செலவாகும்னு சொல்றாங்க. அது இருந்தாதான் வைத்தியம் பண்ணுவாங்களாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. என்கிட்ட வந்து நல்ல வேலை பண்ண ரங்காணி. அது சரி, உன்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, பசுமாடு கூட இருக்குல்ல? இருக்கும்மா, ஆனா நிலம் பட்டு போயிடுச்சு. மாட்டை மேய்ச்சலுக்கு கூட கொண்டு போகல. வீட்ல தான் நிலைமை சரியில்லையே. சரி சரி, ஒரு வேலை செய். அந்த நிலத்து பத்திரத்தையும் மாட்டையும் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் உன் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ண தேவையான பணத்தை வாங்கிட்டு போ. அம்மா, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த 2 மட்டும் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறம்மா. தயவு செஞ்சு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நீ வேற வீட்டை போய் பாரு ரங்கா. எனக்கும் வேற வழி இல்ல. என் கைக்கு ஒண்ணு கிடைக்கிற வரைக்கும் இன்னொன்னு என் கையை விட்டு போக விட மாட்டேன். உனக்கு தான் அந்த விஷயம் தெரியுமே. அங்க என்னமோ உன் மனைவி ஆஸ்பத்திரியில இருக்கிறா. சீக்கிரமா நான் சொன்னதை செஞ்சேனா உனக்கு தான் நல்லது. இப்ப வேற வழி இல்லாம ரங்கநாதன் வேக வேகமா அவர் வீட்டுக்கு ஓடினாரு. போய் நிலத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட மாட்டை பார்த்து அழ ஆரம்பிச்சாரு. என்ன மன்னிச்சுடுடா, உன்னை நான் விற்க போறேன். வயிறு ஆற உனக்கு சாப்பாடு போட முடியாத இவனை மன்னிச்சிடுவான். எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட. மழையில நனைஞ்ச, வெயில்ல கண்டபடி காஞ்ச. எனக்காக நீ இவ்ளோ வேலை பண்ணியும் உன்னை நான் விடாம இருந்த. இப்ப வேற வழி இல்ல, என்ன மன்னிச்சிடு. ரங்கநாதன் தன்னோட மாட்டை பார்த்து அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. அவரை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டா. அவருக்கும் அந்த மாட்டுக்கும் இருக்கிற பந்தத்தை பார்த்து அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்டா. நீ என்னம்மா இங்க பண்ற? நானே வந்துகிட்டு இருக்கனே. அம்மா உன்னை அனுப்புனாங்களா? இங்க பாரு ரங்கா, இந்த மாடுனா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன் மனைவிக்காக உன் நிலத்தையும் மாட்டையும் விக்கணும்னு அவசியமே இல்ல. நான் உனக்கு உதவி செய்யறேன் ரங்கா. என் தங்க நகையை எடுத்துக்கோ. அதை வித்து உன் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணு. அதுக்கப்புறமா இந்த மாட்டுக்கு புல்லுகள்ல வாங்கி போடு, சரியா? அம்மா, உன்ன மாதிரி பொண்ணு கால்ல விழுந்தாலும் தப்பு இல்லம்மா.
உன்னை அந்த கடவுள் நல்லபடியா காப்பாத்துட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் ரங்கா, இந்த விஷயத்தை என் அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாத. ஜாக்கிரத. இதுக்கு மேல ஏன் யோசிக்கிற? சீக்கிரமா போ. அனாமிகா கொடுத்த அந்த நகையை கொண்டு போய் தன்னோட மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட முகத்திலயும் மாடு முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு பக்கம் அனாமிகா ரங்கநாதனுக்கு உதவி பண்ணது தெரிய வந்துருச்சு. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இத பண்ணிருப்ப. உடம்புல கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சு. இன்னையில இருந்து நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. வெளிய போடி போ. அனாமிகாவ வெளிய அனுப்பின உடனேயே சாரதா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளிய போன அனாமிகாக்கு மட்டும் எங்க போறதுன்னே தெரியல. நேரா அவங்க இருந்த நிலத்துக்கு போனாங்க. அங்க அவளோட கணவன் ரமேஷ் இருந்தான். என்ன அனாமிகா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டே வர? ரங்கநாதனுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி அத்தை என்ன கழுத்து பிடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னே புரியலங்க. நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்களாங்க? இங்க பாரு, உனக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம பாத்துப்பேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவால நீ இப்படி கஷ்டப்படுற. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. இதோ நம்ம நிலத்திலேயே நீரு. நாளையில இருந்து ராத்திரிக்கு நான் காவலா இங்கதானே இருக்க போறேன். அம்மா மனசு மாறினதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்தா போதும். சரிங்க. ரமேஷ் சொன்னதை கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரங்கநாதன் மேய்ச்சலுக்கு தினமும் அவரோட மாட்டை அங்க ஓட்டிட்டு வந்தாரு. புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு அந்த மாடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அனாமிகா அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டி அதுக்கு புல்லு எல்லாத்தையும் வச்சிட்டு இருந்தா. அந்த மாட்டுக்கும் அனாமிகாவுக்கும் ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் எப்பவும் பிரிஞ்சே இருந்த அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் நடுவுல கூட ஒரு அந்யோன்யம் வந்துச்சு. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படியே 2 மாதங்கள் போச்சு. சாரதா தன்னோட மருமகளை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க. மருமக தொல்லை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. நிலத்துல இருந்த அனாமிகா கர்ப்பவதியானா. ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அனாமிகா ரமேஷ் 2 பேரும் மாடோட சேர்ந்து சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா நிலத்துல தங்கி இருக்கிற விஷயம் சாரதாக்கு தெரிய வந்தது. அந்த விஷயத்த கேள்விப்பட்ட சாரதா அடி ஆட்களை அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. அனாமிகாவை அடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அந்த அடி ஆட்கள் அனாமிகாவை கூட்டிட்டு போக வந்திருந்தாங்க. ஆனா அவங்கள அந்த மாடு துரத்தி முட்டுச்சு. அந்த மாடு தன்னோட கொம்பால அவங்கள மிரட்டி அங்க இருந்து ஓட வச்சுது. அடியாட்களை அனுப்பியும் அனாமிகா அங்கேயே இருந்ததுனால இந்த தடவை சாரதாவே ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. என்னையே ஏமாத்தி என் கண்ணுல மண்ணை தூவிட்டு என் புள்ளையோட சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். அத்தை, நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். நீங்க பாட்டி ஆக போறீங்க. என்ன விட்டுடுங்க அத்தை. என்ன மன்னிச்சு விட்டுடுங்க அத்தை. உன்னை எப்படிடி விடுவேன்? எனக்கு தெரியாம நகைய கொண்டு கொடுக்கும் போதே நீ செத்து போயிட்ட. உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சாரதா அனாமிகாவ கத்தியால குத்தணும்னு கிட்ட வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மாடு பின்னாடியே வந்து சாரதாவை ஒரே முட்டா முட்டுச்சு. அதனால சாரதாவோட இடுப்பு உடைஞ்சிருச்சு. அத பார்த்து ரங்கநாதன் பயங்கரமா சிரிச்சாரு. அடே, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வந்து கைய கொடுத்து என்ன தூக்கி விடு. இதோ பாருமா, உன்ன மாதிரி பொம்பளைக்கு உதவி செய்யக்கூடாது. மனுஷங்களை விட சொத்து தான் பெருசுன்னு நீ நினைக்கிற. கர்ப்பவதியா இருக்கிற அந்த பொண்ண கொல்ல பாக்குறீங்க. என் மாடுதான் அந்த பொண்ணை காப்பாத்துச்சு. வாயில்லா ஜீவனுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்கு இல்ல. என் பொண்டாட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது நீங்க பேரம் பேசுறீங்க. ஆனா அனாமிகா என் கண்ணீரை தொடச்சாங்க. இதுக்கப்புறமாவது மாறுமா? புத்திசாலித்தனமா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்க. ரங்கநாதன் சொன்னதெல்லாம் சாரதா கேட்டாங்க. அவங்க தப்பு என்னங்கறத உணர்ந்தாங்க. எல்லார் முன்னாடியும் தன்னோட தப்ப உணர்ந்த அவங்க அனாமிகா கிட்ட போய் மன்னிச்சிடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே வீட்ல இருந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. கர்ப்பவதியா இருக்க மருமகளையும் அந்த மாட்டையும் சாரதா எந்த கஷ்டமும் கொடுக்காம நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சாரதா இப்படி மாறினத பார்த்து அனாமிகா ரமேஷ் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.